الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعطرت الأوالم بذكره وريا. நம்ம எல்லாம் முஸ்லீமாக பிறக்க செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி பாக்கியும் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை அல்லாஹுக்கு பிடித்தமான இடத்தில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்களுக்கும் உலகத்திலே உண்டான முக்மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. மருத்துவமனை செலவிலிருந்தும் பலா முசீபத்திலிருந்தும் அனைத்து விதமான கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்தியாவில் நேர்மையான நீதியான ஆட்சி நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. முஸ்லிம்களினுடைய சொத்துக்களை, முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலங்களை, வீடுகளை, உயிர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். இன்னும் ஓரிரு தினங்களில் பாக்கியம் நிறைந்த மிஅராஜுடைய இரவு வர இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாக்களில் மிக முக்கியமான முஅஜிஸா மிஅராஜ் என்று சொல்லப்படுகிற விண்ணுலக பயணம். எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிஅராஜ் என்கிற பயணத்தை விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்று அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய பயணத்தை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். நமக்கெல்லாம் தெரியும், 15வது ஜுஸுவினுடைய ஆரம்பம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நெருக்கடிகள் கவலைகள் வந்தபோது அந்த கவலைகளையெல்லாம் நீக்கும் விதமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கஅபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் புராக் என்கிற வாகனத்தில் பயணம் செய்தார்கள். அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மிஅராஜின் என்று சொல்லப்படுகிற ஒரு வஸ்துவின் மூலமாக அங்கிருந்து அல்லாஹ்வை தரிசித்து வந்தார்கள்.
நாம் இதை முழுமையாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்ப வேண்டும். நம்முடைய அறிவிற்கு இது ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக யாரும் இதை மறுத்துவிடவும் கூடாது. இதை மறுத்துவிட்டால் காஃபிராக ஆகிவிடுவார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் இந்த 2 பிரயாணம் இருக்கிறது. இஸ்ரா என்று ஒரு பிரயாணம், மிஅராஜ் என்பதாக 2வது பிரயாணம். இதை 2ஆக பிரிக்கிறார்கள். இஸ்ரா என்பது குர்ஆனின் மூலமாக சாபித்தான ஒன்று. குர்ஆன் மூலமாக அல்லாஹ் அதை தெளிவாக சொல்லிவிட்டான். மிஅராஜ் என்கிற பயணம் ஹதீஸின் மூலமாக அது தெளிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். அங்கிருந்து கஅபத்துல்லாவிற்கு அழைத்து வரப்படுகிறது. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உள்ளத்தை ஜம்சம் நீரால் கழுவப்படுகிறது. நாம் இங்கு கவனிக்க வேண்டும், விண்ணிலிருந்து வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வானத்தில் எத்தனையோ சிறந்த தண்ணீர்கள் இருக்கிறது. கௌசர் என்று சொல்லப்படுகிற மிக உயர்ந்த தண்ணீர், சிறந்த தண்ணீர் அங்கே இருக்கிறது. சொர்க்கத்தினுடைய தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரை கொண்டு வராமல் இங்கு இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீரால் ஏன் கழுவப்படுகிறது? ஜம்சம் தண்ணீர் என்பது அந்த தண்ணீரை விடவும் சிறந்த தண்ணீர் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜம்சம் தண்ணீரால் நபியினுடைய உள்ளம் கழுவப்படுகிறது. சாதாரணமாக ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி ஆராய்ச்சியாளர்கள் விண்ணுலகத்திற்கு சென்றால் சாதாரணமான முறையில் அவர்கள் செல்ல மாட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும். அதற்கென்று தனி உடை, அதற்கென்று தனி வாகனம், தனி இருக்கைகள், சுவாசிப்பதற்கென்று ஆக்சிஜன் என்ற சிலிண்டரை எடுத்து செல்வார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே குறைவாக இருக்கும், புவியீர்ப்பு விசை இருக்காது. அதற்காக வேண்டி தன் உடல் ரீதியாக அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்று எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் சாதாரணமான முறையில் அவர்கள் விண்ணுலகத்திற்கு போய்விட்டு வந்திருக்கிறார்கள். ஜம்சம் தண்ணீரால் அவர்களுடைய உள்ளம் கழுவப்படுகிற போது அதற்குண்டான என்னென்ன தேவையோ அதற்குண்டான சக்தியை, ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அவருடைய உள்ளத்திற்கு கொடுத்து விட்டான். ஒரு மனிதர் விண்ணுலகத்திற்கு செல்வதற்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தும் ஜம்சம் தண்ணீரின் மூலமாக அவருடைய உள்ளத்திற்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று வானத்தை பார்க்கிறார்கள். வானத்தின் அங்கு இருக்கக்கூடிய மலக்குமார்களை, சொர்க்கத்தை, நரகத்தை பார்க்கிறார்கள். அதையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டுமல்லவா? அதற்காக வேண்டி முன் தயாரிப்பாக எப்படி இங்கிருந்து ஆராய்ச்சியாளர்கள் செல்லுகிற போது தன்னை தயார்படுத்தி கொண்டு செல்லுகிறார்களோ, தங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதாக முன் தயார் செய்து விடுகிறார்களோ, அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டதின் மூலமாக அவர்கள் உடல் ரீதியாக தயாராகிவிட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ஜம்சம் தண்ணீர் என்பது எந்த நோக்கத்திற்காக நாம் அருந்துகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும். நமக்கெல்லாம் தெரியும், தாகம் தீர வேண்டும் என்று ஒருவர் குடித்தால் தாகம் தீரும். உணவு இல்லை, ஜம்சம் தண்ணீரை உணவாக உட்கொண்டால் அவருடைய பசி அடங்கும். ஜம்சம் தண்ணீரை எந்த நோக்கத்திற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றி தரும். எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், எதிரியுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஒருவர் குடித்தால் அவர் எதிரியின் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார். யார் யார் எந்தெந்த நிய்யத்தில் குடிக்கிறார்களோ அவர்கள் அந்த நிய்யத்து கபூலாகும். வயதானவர்கள்
உம்ராவிற்கு ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்கள் நமதூரில் அடிக்கடியாக அவர்கள் ஒன் பாத்ரூம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அங்கே போனால் அந்த பிரச்சனையே இருக்காது. சுகருக்காரவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. காரணம் ஜம்சம் தண்ணீர் அருந்துகிற போது அவர்கள் நியத்து வைத்து குடிக்கிறார்கள், எனக்கு ஒழு முறியக்கூடாது, நான் வெளியே செல்கிற வரை எனக்கு ஒழு முறியக்கூடாது என்பதாக நியத்து வைத்து குடிக்கிற போது அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த எந்த அடிக்கடி சிறுநீர் செல்வார்களே அந்த தேவை அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீரால் அந்த உள்ளத்தை கழுவுகிற போது அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியமும் தைரியமும் சக்தியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தயார் செய்யப்பட்டு விண்ணுலகத்திற்கு செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு போயிட்டு வந்த செய்தியை ஹஸரத் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நேற்று இரவு நாம் ஒன்றாக தொழுதோம். நான் ஃபஜ்ருக்குள் நான் கஅபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கே நபிமார்களுக்கு நான் தொலை வைத்துவிட்டு அங்கிருந்து நான் 7 வானங்களை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டு நான் வந்திருக்கிறேன், இதை நான் பொதுமக்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார்கள். உம்மஹானி ரலியல்லாஹு சொன்னாங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, நம்ப மாட்டாங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க, இதை சொல்லாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஏலான் செய்கிறாங்க, நான் இந்த மாதிரி போயிட்டு வந்தேன், இதெல்லாம் பார்த்தேன், அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஒருத்தர் ஒரு நைட்டில் இங்கேருந்து பைத்துல் முகத்தஸ் போய் 7 வானங்களை கடந்து ஏதாச்சும் நம்புற மாதிரி இருக்குதா? இப்பொழுதாவது ஏரோப்ளேன் இருக்குது, ஜெட்டு இருக்குது, ஒருத்தர் போயிட்டு வராரு, ஒரே நாளில் போயிட்டு வராருன்னு சொன்னால் நம்ப முடியும். இங்கிருந்து மக்காவிற்கு 6 மணி நேரத்தில் போய் விடுகிறார்கள். இப்பொழுது உள்ள காலத்தில் கூட கொஞ்சம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று சொல்லலாம். 1400 வருடங்களுக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யாரும் ஏற்றுக்கல. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுடைய தோழர் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், உங்க தோழர் நபி தான் சொன்னாங்க. அப்படி என்று சொன்னால் அது உண்மைத்தான் என்று சொன்னாங்க. நபியை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு ஆக சிறந்த உதாரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான். குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி நம்ப வேண்டும், சஹாபாக்கள் எப்படி நம்பினார்களோ அது போல நம்பணும். கண்மூடித்தனமாக எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு அவர்கள்தான் முன்னுதாரணம். இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக ஆகச் சிறந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு சித்தீக் என்கிற பட்டம் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு சென்று வந்ததை அவர்கள் உண்மை என நம்பினார்கள். அதுபோல நம்பணும். நாம நமக்கு சின்ன சந்தேகம் கூட வந்துவிடக்கூடாது. சின்ன சந்தேகம் கூட இன்னைக்கு குர்ஆன் ஆயத்துகளை ஹதீஸுகளை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அறிவுக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அறிவு ஏற்றுக்கிறாங்க, அது கொஞ்சம் அறிவுக்கு ஒத்து வரல அப்படின்னா சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. சில படித்த நபர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. குர்ஆனுடைய ஆயத்தை ஏற்றுக்கவில்லை என்று சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார். குர்ஆனுடைய ஆயத்துகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் காஃபிராகி விடுவார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், பிறந்த குழந்தை பேசுமா? ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசியதாக குர்ஆன் சொல்லி தருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்க முடியாதுங்க, பிறந்த குழந்தை எப்படிங்க பேசும், அதெல்லாம் சும்மா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் காஃபிர். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தவுடன் பேசினார்கள், தொட்டியில் இருக்கும்போது பேசினாங்க. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆத்தானியல் கிதாப, அல்லாஹு தஆலா எனக்கு வேதத்தை கொடுக்கிறான், வஜஅலனி நபியா, என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அதை நம்பணும். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான முஃமினாக முஸ்லிமாக ஆக முடியும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய செய்திகளை நம்பவில்லை என்று சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார். அல்லாஹ் தஆலா
திருக்குர்ஆனில் இன்னொரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு நம்புவதற்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆதாரமாக இருக்கும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பகுதிகளில் பில்கிஸ் அம்மையார் வர்றாங்க. அவங்க வருவதற்குள் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. யார் கொண்டு வரீங்க? அவங்களுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வரீங்க? இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின்னு, பலம் வாய்ந்த ஜின்னு சொல்லிச்சு, நான் கொண்டு வர்றேன். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி அன ஆத்தீக பிஹி கபல அன் தகூம மின் மகாமிக். உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் என்ன செஞ்சிட்றேன், அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுறேன். எனக்கு அதுக்கு சக்தி இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு சொல்லுது. இன்னொரு நபர் சொல்கிறார், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி, வேதத்தினுடைய இல்முகளை எல்லாம் பெற்றிருக்கிற அறிந்திருக்கிற ஒரு நபர் சொல்றாரு, நான் அதை கொண்டு வர்றேன், அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வரேன். ஆனால் ஆத்தீக பிஹி, நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன். ஐயர்தத்த இலைக்க தருஃபு, நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண் சிமிட்டுவதற்குள் அங்கே சிம்மாசனம் அங்கே இருக்கிறது. பலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தஹு, அவர்கள் கண்மூடி சிமிட்டுவதற்குள் அந்த சிம்மாசனம் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த நபர் கொண்டு வந்து முன்னால் வைத்து விட்டார்கள். ஒரு இறைநேசருக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் ஆகச்சிறந்த மனிதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது சாத்தியம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று வந்தது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? ஒரு இறைநேசரால் ஒரு கண் சிமிட்டுவதற்குள் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வருகிற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க போயிட்டு வந்த நேரம் குறித்து பதிவு செய்யப்படுகிறது. ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், உட்கார்ந்துட்டு எந்திரிச்சா என்ன செய்யும், அந்த இடத்துல கொஞ்சம் சூடு இருக்கும், கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த சூடு இருக்கும். உட்கார்ந்துருந்த இடத்துல சேரில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, கீழே உட்கார்ந்துருந்தாலும் சரி, அந்த சூடு ஆறுவதற்குள் போயிட்டு வந்துட்டாங்களாம். அந்த சூடு ஆறுவதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு சென்று வந்ததாக சொல்லித்தரப்படுகிறது. இந்த ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒளியினுடைய கணக்கை வைத்து சொல்லித் தருகிறார்கள். ஒளியோடு பிரயாணம் செய்தால், அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த விண்ணுலக பயணத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லித்தராங்க. ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் சொல்லித்தராங்க. எனவே இதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்ப வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, சரி நீங்கள் பைத்துல் முக்கத்தஸ் போனேன்னு சொன்னீங்கல்ல, அங்கே எத்தனை ஜன்னல் இருக்குது, அங்கே எத்தனை கதவுகள் இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது எல்லாத்தையும் சொன்னாங்க. எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசல்ல இத்தனை ஜன்னல் இருக்குது, இத்தனை கதவுகள் இருக்கிறது, எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, விலாவாரியாக சொல்கிறார்கள். அதை சொன்னதற்கு பிறகும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வை சந்தித்து தொழுகை என்கிற மிக பாக்கியமானதை, எல்லா கடமைகளும் இந்த உலகத்தில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. நோன்பு, சகாத்து, ஹஜ்ஜு, என்னென்ன கடமைகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லா கடமைகளும் இந்த உலகத்தில். தொழுகை மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்று தொழுகை என்பது மிக சிறந்தது என்பதை உணர்த்துவதற்காக, இந்த உம்மத்தில் எல்லா கடமைகளை விடவும் தொழுகை என்பது மிக முக்கியமான கடமை, மிகச்சிறந்த கடமை என்பதை உணர்த்துவதற்காக தொழுகையை அல்லாஹ் மேலே கூப்பிட்டு கொடுக்குறான். தொழுகையை மேலே கூப்பிட்டு கொடுக்குறான். நாளை கியாமத்து நாளில் விசாரணை செய்யப்படும். தொழுகை சரியாகிவிட்டால் மற்ற கேள்விகளாக லேசாக விட்டுருவான். தொழுகை சரியாக இருந்துச்சுல விட்டுருங்கன்னு சொல்லி என்ன செய்யப்படுமா, மற்ற கேள்விகள் எல்லாம் லேசாக்கப்படுமா. ஒருவன் சரியாக தொழுகவில்லை என்று சொன்னால்
அந்த கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் மற்ற கடமைகள்லாம் சரியாக நிறைவேற்றிருக்க மாட்டான் அப்படின்னு அடுத்தடுத்து கேள்விகள் கேட்கப்படுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எனவே தொழுகை விஷயத்தில் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தொழுகை விஷயத்தில் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? தொழுகை குறித்து ஏராளமான செய்திகள். தொழுகும்போது சரியாக தொழுகவில்லை என்று சொன்னாலே கவனமில்லாமல் தொழுதாலே நரகம் என்று வருகிறது. வயலுள்ளில் முசல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். கவனமில்லாமல் பொடுபோக்காக தொழுதாவே அவர்களுக்கு நரகம் என்று வருகிறது. தொழுகை கவனமில்லாமல் தொழுபவருக்கு நரகம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தொழுகாமலே இருந்தால் அதற்கு என்ன தண்டனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தொழுகை விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க? பக்கத்து வீட்டுக்காரவங்க எப்படி இருக்கிறாங்க? நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகை விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் நாளுக்கு நாள் இன்றைக்கு அடிமேல் அடி வாங்கி கொண்டே இருக்கிறோம். பாபர் மஸ்ஜிது போச்சு. இன்றைக்கு ஞானவாபி என்கிற வாரணாசியில் இருக்கிற மஸ்ஜிதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? வணங்குவதற்கு கோயில், அதை வணங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டினுடைய தீர்ப்பை கவனிச்சிங்கன்னா தெரியும். பாபர் மஸ்ஜிதை ஃபஸ்ட்டு அங்கே வணங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி. அதே போன்று நேற்றைய தினம் பிப்ரவரி 1 ஞானவாபி மஸ்ஜிதில் கோயில் கும்பிடுவதற்கு, வணங்கிக் கொள்வதற்கு மாற்றுவதத்தை சார்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறார்கள். வடநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதர்சாக்களிலேயும் மதர்சா உட்கார்ந்து பாடம் நடத்துகிற அந்த அறையில் மோடியினுடைய ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லி கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எங்கே போய் கொண்டிருக்கிறோம் சமுதாயம்? மஸ்ஜிதுகள், மதரசாக்களை அவர்கள் கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அழிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தொழுகை விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். என்ன நம்ம சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் இருக்கிறோம். நம்ம சுற்றி என்ன நடக்குது? இஸ்லாமியர்களை அழிப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எப்படி செய்யணுமோ கனச்சித்தமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது சம்பந்தமாக எந்த விதமான கவலையும் இல்லாமல் எப்பொழுதும் போல சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், சுற்றணும், அரட்டடிக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக, முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, மஸ்ஜிதுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதாக அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? கீழக்கரையில் ஒரு நபர் என்ன செஞ்சுருக்காரு? ஒரு மஸ்ஜிது குறித்து என்ன செஞ்சுருக்கார்? மனு போட்டிருக்கார் நீதிமன்றத்துக்கு. இங்கே இருக்கக்கூடிய கீழக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் என்ன மாதிரி இருக்குதான்? கோயில் மாதிரி இருக்குது. இது என்ன செய்யுங்க? ஆராய்ச்சி செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருக்கார். தூண்டிவிடப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன செய்யப்படுது? வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தொழுகைக்கு ஜும்மாவுக்கு மட்டும்தான் வரணும். ஜும்மா தொழுதுட்டு அசருக்கு பார்த்தா யாரும் இருக்கிறது இல்லை, மகரிப்க்கு யாரும் இருக்கிறது இல்லை. மணிக்கணக்காக வீணாக பேசி கொண்டிருக்கிறோம். மரத்தடையில், டீ கடையில் நம்முடைய நேரங்களை எப்படியெல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை வணங்குவதற்காக மட்டும் தான் படைத்ததாக திருக்குர்ஆனை சொல்லி காட்டுறான். ஆனால் தொழுதால் அத்துணையும் கிடைக்கும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் கூட நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அசால்ட்டாக இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாதகம் என்பதை, இது நமக்கு நாமே நாம் வைத்துக் கொள்ளுகிற பெரிய ஆபத்து. இது நம்ம மேல் நாமளே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நமக்கு நாமே நாம் ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயத்தில் கவனத்தை தருவானாக. நாம் அத்துணை பேரும் தொழுகையாளிகளாக நம்மை ஆக்குவானாக. நம்முடைய குடும்பத்தினர்களை, சந்ததிகளை அல்லாஹ் ஆக்குவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹு தஆலா இந்திய திருநாட்டை, மஸ்ஜிதுகளை, மதர்சாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.